இந்த வீடியோல ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வந்துடலாம். அதாவது இப்ப 2 நாளா சிஎஸ்கே டீம் பத்தின நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. அஸ்வின் என்ன சொன்னாப்ல, திவில் பிரிவிஸ் சிஎஸ்கே டீம்ல இருந்து வெளியே போறாரா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திவில் பிரிவிஸ் சிஎஸ்கே டீமுக்கு வராதுக்கு முன்னாடியே ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு. டிமாண்ட் வச்சுட்டு தான் லாஸ்ட் மிட் வீக்ல ஐபிஎல் சீசனுக்கு சிஎஸ்கே டீமுக்காக ஆடி இருக்கிறாப்ல. என்னதான் தல தோனியோட சேர்ந்து ஆடினாலும் ஆனா நம்ம திவல் பிரிவிஸ இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சு ஆடி இருக்கிறாப்ல அப்படின்னு நினைக்கும் போது ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. அந்த மாதிரிதான் ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு. என்ன டிமாண்ட்னா, நான் உங்க டீமுக்கு விளையாட வர்றேன், எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதாவது இன்னும் 2 வீக் தான் ஐபிஎல் இருக்கு, இருந்தாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணும். நெக்ஸ்ட் இயர் நான் விளையாட மாட்டேன், என்னைய ஐபிஎல் ஏலத்துக்கு விடுங்க, அப்பதான் என்னோட மதிப்பு என்னன்னு எல்லா டீமுக்கும் போய் ஐபிஎலுக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறாரு. அதைத்தான் நம்ம அஸ்வின் அவரோட யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு வராப்புல. என்னன்னா, என்னை விட்டாதான் என்னோட மதிப்பு ஐபிஎல் ஏலத்துல என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி திவில் பிரிவிஸ் சொல்லியிருக்கிறாப்புல இல்ல சிஎஸ்கே டீம்ல. அதன் மூலியமா ஏன்னா இப்போ 11 பேர் ஆடுற ஸ்குவாட்ல நான் கண்டிப்பா இருக்கணும், அப்படின்னாதான் நான் ஆடுவேன். அது ஒரு டிமாண்டு. என்னென்னலாம் டிமாண்ட் வச்சிருக்காரு பாருங்க நம்ம பேபி ஏபின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வைக்காம இருந்தா நல்லா இருக்குமா? அதுலதான் அஸ்வின் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐ கேம் டு நவ் தட் 2 or 3 other teams also spoke to Dhival Brevis but did not pick him because of the extra cost. CSK were willing to pay that extra and that's how he joined the franchise அப்படின்னு ரவி அஸ்வின் சொல்லியிருக்காரு. அதாவது எல்லா பிளேயருக்கும் ஒரு ஏஜென்ட் இருப்பாரு, அந்த ஏஜென்ட் கிட்ட தான் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பேசியிருக்காரு. எக்ஸ்ட்ரா பே கொடுத்தாதான் நான் வருவேன், அதுவும் மிட் வீக் சீசன்னால எனக்கு எக்ஸ்ட்ரா பே வேணும். அதே மாதிரி என்ன இந்த ஐபிஎல் சீசன் முடிந்த பிறகு என்ன ஏலத்துல விட்டுருங்க, அப்படி ஏலத்துல விடலனாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப எக்ஸ்ட்ரா பேயிங் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காப்ல. அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கா வாஸ் ஆஸ்திரேலியா T20 மேட்ச்ல தலைவர் ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரியே அடிச்சு ஏபி ஒரு செஞ்சுரி போட்டாரா, அது அசைக்க முடியாத ஒரு வெற்றியும் பண்ணி கொடுத்தாரா. இதுல இருந்து இன்னும் இவருக்கு டிமாண்ட் அதிகமா போகும். ஏன்னா எல்லா டீமும் போட்டி போடுவாங்க ஐபிஎல் ஏலத்துக்கு ஏபி வந்தா, அததான் அவரு அங்கே மீன் பண்றாரு. என்ன சிஎஸ்கே டீம்ல இருந்து வெளியே விட்டுருங்க, நான் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு நான் போய்க்கிறேன், அந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல என்னோட டிமாண்ட் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட திவில் பிரிவிஸ் ரெக்வெஸ்டா கேட்கிறாரா இல்ல ஆர்டர் போடுறாரான்னு அது சரியா தெரியல. அது அஸ்வினுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு சைடு ருத்ராஜ் கைக்கோட ஆஸ்திரேலியாவோட தான் 123 ரன் அடிச்சிருக்காரு 57 பாலுக்கு. இப்ப திவில் பிரிவிஸும் 125 ரன் அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியா கூட. இவங்க 2 பேரும் ஒரு பெரிய டீமான ஆஸ்திரேலியா கூட செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேருமே நம்ம சிஎஸ்கேல ஆடுனா எப்படி இருக்கும், ஐபிஎல் 2026 எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்லிட்டு வராங்க. அதே சமயம் கொந்தளிச்சுட்டு வர்றாங்க. எதுக்கு ஏபி டிமாண்ட் பண்ணி சிஎஸ்கே டீம் விட்டு வெளியே போறாரு, அவர் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கேட்டாலும் பரவாயில்ல நீங்க கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட ஃபேன்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு சைடு இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடுற ஒரு பேசும், அந்த பக்கம் தன் நாட்டுக்காக சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறது ஒரு பேசும். 2 கம்பேர் பண்ண போனா நாட்டுக்காக ஃபுல் எஃபோர்ட் போறாரு. பட் சிஎஸ்கேல ஒரு பெஸ்ட் பினிஷரா வளம் வராரு. அதாவது நீங்க தோனிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பினிஷிங் ரோல் சடேஜா கூட நின்று பினிஷிங் பண்றதுக்கு உரத்தான ஆளுனா நம்ம ஏபி தான். சென்னை, ஜோபர்க், டெக்சஸ் இந்த 3 டீம்லயுமே ஏபி திவில் பிரிவிஸ் ஆடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒருத்தர் மைண்ட் வாஷ் பண்ணி பார்த்திருக்காரு.
அந்த பாகுபலி ஸ்டைலா உள்ள என்ட்ராகும் போது கொடுக்கறதும் ஏபி எம்எஸ் தோனி மாதிரியும் தன் டீமுக்காக பினிஷிங் பண்றதெல்லாம் வச்சு பார்த்த 3 பிரான்சிசிக்கும் ஏபி ஆடுனா எப்படி இருக்கும் ஃபேன்ஸோட இமேஜின். ஆனா என்னோட விசுவாசம் என்னோட மும்பை டீமுக்கு தான் அப்படின்னு ஏபிக்குள்ள ஒரு மனசு இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு. இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மும்பை ஃபேன்ஸ் ஒரு சைடு. ஏன்னா வளர்த்த விட்ட கடை முட்டை பாக்குது அப்படியெல்லாம் இல்லாம நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 2025 சீசன்ல ஏபி சிஎஸ்கே டீமுக்கு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் மேட்சே மும்பை கூட தான் இருக்கு. ஆனா ஏபி அந்த மும்பை கூட ஆட மாட்டாரு. அதுக்கப்புறமா அடுத்த மேட்சஸ் தான் ஆடுவாரு. இதுலயே தெரியல மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏபி சரியான சப்போர்ட் பண்றாரு, மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் வச்சிருக்காரு. திரும்பவும் ஐபிஎல் ஆக்ஷன்ல ஏபி வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்கன்னா ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மும்பை ஃபேன்ஸ் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் டெவல் பிரிவிஸை எடுத்து வளர்த்து விட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆர்சிபில இருந்தாலும் ஆனா வெளியே தெரிய வச்சது மும்பை மேனேஜ்மெண்ட் தான். டெவல் பிரிவிஸோட மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவரோட பர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் 2026க்கு இவரு சிஎஸ்கேல ஆடுவாரா மாட்டாரான்னு அதையும் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.